நமக்கு தீபாவளிக்கு 2 பார்சல் வந்திருக்கு. ட்ரெஸ் அனுப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து. என்னன்னு பார்க்கலாமா? இது ஷாலு நல்லா இருக்கா? இது ஒன்று. இந்த ஷால் ரொம்ப அழகாக இருக்கு. அப்புறம் மஞ்சள், நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என்னோட சிஸ்டர் எடுத்து எனக்கு அனுப்பி விட்ருக்காங்க, என் ஃபேமிலி எல்லாருக்குமே. இது வந்து தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் சீதனம். இந்த ஷால் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த பார்சலில் என்ன இருக்குது? ஷர்ட்டு இருக்குது, அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. அப்புறம் ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கு. இதுவும் ஒரு வழியாக பிரிச்சுட்டேன். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னும் பிரிக்கலையா? எங்கள் அப்பா எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக அனுப்பி வைப்பாங்க. இதில் என்ன இருக்குது? இதில் வந்து எங்கள் அப்பா ஸ்பெஷலாக அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க மருமகனுக்கு. ஒரு டிஷர்ட்டு, இன்னொரு டிஷர்ட். நல்லா இருக்கா? ஸ்பெஷலாக மருமகனுக்கு மட்டும் நல்லா இருக்கு. அப்புறம் இதில் தீபாவளிக்கு முறுக்கு எங்களுக்கு. இது இன்னொரு பார்சல். இதுவும் முறுக்கு தான். இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. எங்கள் அம்மா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்ருக்கு பலகாரம். அம்மா கையில் செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி சுகம் தான். ஆனால் ரோசியா அனுப்பிக்கிறாங்கல்ல, நல்லா இருக்கு. அப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு, ஒரு பிஸ்கட்டு, இன்னும் நிறைய இருக்கு உள்ள. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். இது வந்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இது சீபனியாரன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். கொஞ்சம் உடைச்சி சாப்பிட்றது கஷ்டம், நல்லாயிருக்கும். வேணுமா? இன்னும் ஒரு பார்சல் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதிரசம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நான் செஞ்சனாலும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் இந்த அதிரசம். உங்களுக்கு வேணுமா? எங்கள் அம்மா கையால் செஞ்சு எங்கள் அப்பா அனுப்பி விட்டது. அதில் நிறைய அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். அப்புறம் இன்னொரு பார்சல் இருக்குது, பெரிய பார்சல் ஒன்று இருக்குது.
மாவு கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் ஒரு செயின். அப்புறம் இது ஏதோ ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க. இது என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இதுல முறுக்கு. இதுதான் தீபாவளி சீரை எனக்கு வந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா இன்னும் எனக்கு தீபாவளி சீரை அனுப்பிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ கிரேட் இல்லை. இந்த மாதிரி பெற்றவங்களாம் கிடைக்கிறதுக்கு நம்மளும் கொடுத்து வச்சுருக்கோம். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.